பஞ்சரப்பெட்டை. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி என்னன்னா பழப்பழ டிலைட். நிறைய ஃப்ரூட்ஸை வச்சு இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். இது ரொம்ப சத்தான உணவாக இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி நம்ம சாதாரணமாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஃப்ரூட்ஸை கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு எல்லாமே சர்க்கரையோட கலந்து இதை நான் சேர்த்து கொடுக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி, பைனாப்பிள், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், சர்க்கரை, ஏலக்காய் பொடி. இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல சர்க்கரை பாகு எடுத்துப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். இல்லை கிரேப்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்ன பிடிக்கும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சும்மா ஃப்ரூட்ஸ் அப்படியே வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பாகு, இந்த சர்க்கரை பாகு இல்லை வெள்ளைப்பாகு இந்த மாதிரி காய்ச்சி அதோட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. சர்க்கரை பாகு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கரையணும். ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பழங்கள்லாம் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி பழம், பைனாப்பிள், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலக்கிடலாம். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை இதில் தூவிடலாம். ஃப்ளேவருக்காக போடுறது நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. கலர் வேணும்னா கூட லைட்டாக நம்ம கேசரி கலர் போட்டுக்கலாம் இதில். இப்போ இதை இந்த பவுலில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ பழப்பழ டிலைட் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வாணலியை வச்சு தண்ணியை ஊற்றிட்டு அதில் சர்க்கரையை போட்டு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் ஆப்பிள், அப்புறம் பப்பாளி, பைனாப்பிள், மாதுளப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்துட்டு ஏலக்காய் தூளும் போட்டு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு சர்விங் பவுலில் போட்டு கொடுத்தா பழப்பழ டிலைட் ரெடி.